ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனி சமையல். இன்றைக்கி தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா. இப்போ வந்து பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். வதங்கினோடனே 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அரிஞ்சு பச்சை மிளகாயும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இப்போ 200 கிராம் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து வடிகட்டிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். வச்சு கொதிக்க வச்சு பக்கத்து அடுப்பில் வச்சு கொதிக்கிற தண்ணியை ஊற்றிங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. கொதிக்கிற தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா நறுக்கரிசி போட்ட மாதிரி ஆகிடும். அதனால் கொதிக்க வச்சு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வெந்தோடனே பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் குக்கரை வந்து சிம்முலேயே வச்சு மூடி போட்டு வச்சோன்னா சாதம் நல்லா வெந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு. இப்போ தக்காளி சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக என் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் மிக மிக நன்றி. வணக்கம். நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா அமுக்கி மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான்.